வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்தது நாகம் 16 முதல் பாடம். இந்த பாடத்தை நிறைய வாட்டி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், யூடியூப் காணொலியில் போட்டிருக்கேன். இப்போ ஏன் செஞ்சேன் அப்படின்னா, சமீபத்தில் நான் 2 காணொலிகள் பார்க்க நேர்ந்தது. சரிங்களா? அதில் இந்த நாகம் 16 பாடத்தை கொஞ்சம் வேற விதமாக மாற்றி செஞ்சுருந்தாங்க. சரி, என்ன முதல் பாடத்தை மாற்றி செஞ்சாங்க, என்னடா முதல் பாடத்தை மாற்றி செய்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுடைய இந்த விளக்கங்களை கேட்டுட்டு இருந்தேன். கேட்கும்போது அதில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாகம் 16 முதல் பாடத்துல ஒரு சில குளறுபடிகள் இருக்கு, அந்த குளறுபடிகளை நான் சரி செய்யறேன், நான் மாத்தி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர் செஞ்சார். அது அந்த அந்த காணொலி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமாயிருச்சு. என்னடா இது, முன்னோர்கள் போட்ட பாடத்தை இப்படி இவர் மாத்தி செய்யறாரு, இது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வருத்தத்தை உருவாக்கிச்சு. ஆனா இதை எப்படியே விட்டுட்டோம்னா, இது அப்படியே ஒரு படத்தையும் கொண்டு வருவாங்க, எல்லா படத்தையும் இவங்க தகுந்த மாதிரி மாற்றி விட்டுருவாங்க. அப்போ நாகம் 16 100 பேர் 100 முதல் பாடம் இருக்கும், 100 2ஆம் பாடம் இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ எது ஒரிஜினல் நாகம் 16 தெரியாமல் போயிடும். சரிங்களா? சிதம்பரம் வாசனும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பண்ணியிருப்பார். நிறைய காணொலி இல்லை, அவர் கடைசியில் மட்டும் இந்த தோல் எடுப்புலாம் போட்டு இதெல்லாம் போட்டு அப்படி வருவார் கடைசியில் மட்டும். முதல் பாடம் இதுதான். அது மாதிரி எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச நாகம் 16 மனோரநாசன் ஐயா அது மாதிரி தான் பண்ணியிருப்பார். இது மாதிரி எல்லாருமே இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சரி, இவர் இந்த பாடத்துல குளறுபடி இருக்கு, நான் மாத்தி பண்றேன், இது நான் சரிப்படுத்துறேன்னு சொல்லி செஞ்சிருக்கும் போது, முன்னோர்கள் போட்ட பாடத்தை மாத்துறதுக்கு இவங்க யார்? இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, இவங்களுக்கு தகுதி இருக்கு? சரிங்களா? அது தப்பு. முன்னோர்கள் போட்ட பாடம் முன்னோர்கள் போட்டது தான். அது முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது. அவங்க ஒரு விஷயங்களை உருவாக்கி அது கரெக்டா நிர்ணயிச்சு கொண்டு போயிருப்பாங்க. அது அவங்களுடைய செயல்பாடுகள். சரியா? நம்ம அந்த பாடத்தை நம்ம கத்துக்கிட்டு நம்ம இதுல வேற மாதிரி உருவாக்கம் செய்யலாம தவிர்த்து இருக்கிற பாடத்தை மாற்றக்கூடாது. இருக்கிற பாடத்தை மாற்ற முன்னோர்களுக்கு நாம் செய்ய துரோகம், தப்பு. சரிங்களா? அதனால தயவுசெய்து சொல்றேன், யாருமே சரி முன்னோர்கள் போட்ட பாடத்துல என்னைக்குமே மாத்தாதீங்க. முன்னோர்கள் போட்ட பாடம் அவருடைய மென்டாலிட்டியில அவருடைய காலகட்டத்தில் அழகா போட்டு அமைச்சிருக்காங்க, நல்லா அழகா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கலைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அழகா ஃபர்ஸ்ட் தடையா மாறி அப்படியே அடியா மாறும். அது ஏறும்போது அப்படி அடியா மாறி கம்மு நீட்டும். எதுக்காக கம்மு நீட்டுறோம்? இங்க கீழே அடிச்ச அடிய மைண்டை கன்ஃபியூஸ் பண்ணி அதை தூக்கி தலைக்கு அடிக்கிறோம். அது தலைக்கு போது பாருங்க. சரிங்களா? இது ஒரு விளைவியல் விஷயம். என்னன்னா, முதல்ல எதிராளிய அவனுக்கு சாதகமா நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சாதகமா அவனுக்கு கொண்டு அவன் அடிக்கிறது. புரியுங்களா? அந்த அடியை கூட அவன் தடுக்கிறான் வச்சுங்க. ஏன்னா எதிராளி நம்ம சாதாரணமா நினைச்சிடக்கூடாது, அவனும் புத்திசாலியா நம்ம யோசிக்கணும். சரி, அந்த அடி அவன் தடுத்துட்டு அவன் என்ன பண்றான், அப்படி பின்னாடி இறங்கணும். ஏன் பின்னாடி இறங்கணும்? அதுக்கு காரணம் இருக்கு. சரியா? இந்த அடியை அடிச்சதுக்கு அப்புறம் அவன் தடுத்துட்டு அப்புறம் அவன் திருப்பி நம்ம ஏறணும்னா திருப்பி அடியை தடுக்க நிறைய வாய்ப்பு உண்டு. அதனால என்ன பண்றோம், அந்த அடியை சரி தடுத்துட்ட, நான் இறங்குறேன், பின்னாடி இறங்க, நீ ஏறி சொல்லி அவனுக்கு அடிக்க இடம் கொடுக்கணும். அவனுக்கு அடிக்க இடம் கொடுக்கும் போது அவன் அடிக்க ஏறுவான் இல்லையா? அடிக்க ஏறும்போது நம்ம அடிச்சு ஏறோம், கீழே வச்சு அடிச்சு ஏறோம். பாருங்க எவ்வளவு அழகான சண்டை அமைப்பு அமைச்சிருக்காங்க இந்த பாடத்துல. இப்படிப்பட்ட பாடத்தை மாத்தும் போது, இது தவறு இருக்கு, இது குளறுபடி இருக்கு, நான் மாத்தி பண்றேன்னு சொல்லும் போது நமக்கு மன உளைச்சல் மன வருத்தம் வராதா? சரியா? அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ இந்த காணொலி நான் போடுறேன். முன்னோர்கள் போட்ட பாடத்தை மாத்துறதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது, உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அவங்க போட்ட பாடம் அப்படிதான் செய்யணும். அதுல கத்துக்கிட்டு மாறுபட்டு நீங்கன்னா உருவாக்கம் பண்ணுங்க, மறு உருவாக்கம் பண்ணுங்க. இந்த பாடத்தை நம்ம முன்னோர்கள் இது மாதிரி பண்ணியிருக்காங்க, இது மாதிரிலாம் இருக்கு, முன்னோர்கள் பாடத்தை இது மாதிரிலாம் ஐடியா போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இதே நான் பயிற்சி பண்ணனால எனக்கு சின்ன விஷயங்கள் கிடைச்சது, அதை நான் செஞ்சு காமிக்கிறேன், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி வரலாமே தவிர்த்து, முன்னோர்கள் போட்ட பாடத்துல தவறு இருக்கு, அதை மாத்தி பண்றேன் அப்படின்னு சொல்றது மிக மிக தப்பு. தப்பு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. அதில் தெரிஞ்ச இந்த தப்பு செஞ்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதனால முன்னோர்கள் போட்ட பாடத்தை யாரும் மாற்றக்கூடாது, மாற்ற வேணாம். அது நீங்க மறு உருவாக்கம் பண்ணுங்க. அது நீங்க வேற மாதிரி கொண்டு போய் புதுசா பாடத்திட்டத்தை உருவாக்குங்க. இப்ப நாகம் 16 பாடம் உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை, செய்ய பிடிக்கல அப்படின்னா அந்த பாடத்தை விட்டுடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பனரிமலன் இருக்கு, கடம்ப வரிசை இருக்கு, கிருஷ்ணர் பாதம், ராமர் பாதம் இருக்கு,
இடியாப்ப பரம்பரை இருக்கு, அதை பண்ணுங்க. அது வந்து அது அந்த பாடத்துல நீங்க மாற்றத்தை கொண்டு வாங்க. சரியா? நாகம் 16 படத்தை விட்டுருங்க. ஏன்னா இப்ப நாகம் 16 வந்து நல்ல நல்ல ஒரு எல்லாருமே கத்துக்கூடிய ஒரு பாடத்திட்டமா வந்துட்டு இருக்கு. அதுல வந்து நான் வந்து முன்னோர்கள் பட்ட படத்தை மாத்திரன்றது மிக மிக தப்பான விஷயம். தவறான விஷயம் இல்லை, தப்பான விஷயம். தப்பு என்பது தவறு செய்வது, தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தெரிந்தே தப்பு செய்யாதீங்க. இது வந்து உங்களை மட்டும் பாதிக்காது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனையும் பாதிக்கும் இது. சரிங்களா? அதனால தயவுசெய்து சொல்றேன், இந்த பாடத்தை இந்த மாதிரி தவறு வந்து செய்யாதீங்க. நண்பர்களே, நம்ம அடுத்தது போவோம். அதாவது நம்ம கை கால் வச்சு பாடங்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த கை கால் வச்சு பாடங்கள் வந்து முன்ன வந்து சில பாடங்கள்லாம் பார்த்தோம். இப்போ வந்து அதே தடை அடி வந்து நம்ம வேற மாதிரி பார்க்க போறோம். சரிங்களா? அகட்டுக்கால் குத்து, அகட்டுக்கால் குத்து பார்த்தோம் இல்லையா? அந்த அகட்டுக்கால் குத்துலயே வந்து இப்போ லோயர் பிளாக், கீழ்த்தடை திரும்பி குத்து, கீழ்த்தடை பண்ணி திரும்பி குத்து. இதே வந்து அப்படி முன்னாடி 1 2 அப்படி இறங்கு, 1 2 அப்படி இறங்கு, 1 2 அப்படி. இதுல பாருங்க, இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா நிக்கிறோம், மடங்கிட்டோம், அப்படி வந்துட்டோம். பாருங்க, 1 கீழ்த்தடை மேல்தடை இடைத்தடை குத்து, கீழ்த்தடை மேல்தடை இடைத்தடை குத்து. அது கீழ்த்தடை மேல்தடை இடைத்தடை குத்து, கீழ்த்தடை மேல்தடை இடைத்தடை குத்து. அது 3 பிளாக்கே ஒன்னா ஒரு பஞ்சு, 3 தடை ஒன்னா ஒரு பஞ்சு. அது கேளு, 1 2 3 4 அப்படின்னு கேளு, 1 2 3 4. இது இப்படி பார்த்தோமா? இதே வந்து அகட்டுக்கால பார்த்தோம்னா இதே நேர் அகட்டுக்கால் பாருங்க. இப்படி முன்ன அகட்டுக்கால் நிக்கணும். இப்ப காலம் முன்னாடி போட்டு ஒரு குத்து, இறங்கி தடுக்கணும், ஏறி குத்து, இறங்கி தடுக்கணும், ஏறி குத்தும். இது 2ஆ மாறுது. இறங்கி லோயர் பிளாக், ஃபேஸ் பிளாக், கீழ்த்தடை மேல்தடை 2 குத்து. அப்படியே இறங்கி 1 2 3 4 அப்படியே இறங்கி 1 2 3 4 அப்படி வருது. சரிங்களா நண்பர்களே? இந்த காணொலியெல்லாம் போடுறதுக்கு முக்கிய காரணமே இதை பார்த்து நீங்க பயிற்சி செய்யணும் ஒரே நோக்கத்துக்காக தான். பாருங்க, பயிற்சி செய்யுங்க, உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் பிறந்த ஒவ்வொருத்தருமே வீரக்கலை ஏதோ ஒன்று கற்றுக்கணும், கற்றுக்கொள்ளே ஆகணும். அது ஏதோ எந்த வீரக்கலையோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச வீரக்கலையை நீங்க கத்துங்க. அதுல இருந்து முழுசா கத்துக்கிட்டு அதுல நீங்க புதுசா உருவாக்கம் பண்ணுங்க. கத்துக்கிட்டதுல மாற்றாதீங்க. கத்துக்கிட்டுல மாற்றம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். சரிங்களா நண்பர்களே? ஏப்ரல் 19 நாடாளுமன்ற தேர்தல் வருது. அதுக்கு வந்து மைக் சின்னத்துல வாக்களிங்க. நாம் தமிழர். நன்றி.